அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் நம்ம என்ன சொல்லுவோம்? உடுமலை நாராயண கவி. இது சரி. அடுத்து உவமை கவிஞர். உவமை கவிஞர்னா நம்ம யார் சொல்லுவோம்? சுரதா. அப்ப இங்க இருந்து போட்டிருக்காங்க பெரும் சித்திரனான்னு போட்டிருக்காங்க. இது என்னது? தவறு. அடுத்து காந்திய கவிஞர். காந்திய கவிஞர்னு யார் சொல்லுவோம்? நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார சொல்லுவோம். அப்போ இது என்னது? சரி. நெக்ஸ்ட் புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர்னு யார் சொல்லுவோம்? பாரதிதாசன் சொல்லுவோம். ஆனா இங்க யார கொடுத்திருக்காங்க? தாரா பாரதி. அப்ப இது என்னது? தவறு. அப்ப இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எதுதான் கரெக்ட்? 1 மற்றும் 3 சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது? சரியான பதில். அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகை திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? இது இங்கிலாந்து கொடுத்திருக்காங்க, சீனா, குருஷியா, அமெரிக்கா. விடை தெரியவில்லை. இதுல இங்கிலாந்துல திருக்குறளை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பைபிளுக்கு கூட என்ன பண்ணிருப்பாங்க? காட்சி சாலையில வச்சிருப்பாங்க. இது இங்கிலாந்துல திருக்குறளை பைபிளுக்கு கூட என்ன பண்ணிருப்பாங்க? காட்சி சாலையில மக்கள் பாக்குறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. ஆனா இங்க உருஷிய நாடுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. இப்ப இருக்கிற ரஷ்யா தான் உருஷியா. இதுல இதோட தலைநகர் எதுன்னு பாத்தீங்கன்னா மாஸ்கோ. மாஸ்கோல இருக்கிற இந்த கிரெம்லின் மாளிகை எங்கதான் இருக்குன்னா மாஸ்கோல இருக்குது. இதுல ஒரு சுரங்க ஒரு அறையில தான் எதை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா திருக்குறளை வச்சு பாதுகாக்கிறாங்க. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நாட்டு என்னது? இந்த திருக்குறளை வச்சு பாதுகாத்துட்டு வருது. எந்த நாடு? உருஷிய நாடு. அப்ப இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி.